வணக்கம். மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவர் டாக்டர் விஜயா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும், தமிழ்நாடை பொறுத்தவரை வின்டர்ன்றதே கிடையாது. லேசாக ஒரு குளிர் நவம்பர், டிசம்பர், ஜான்வரியில் சொல்லலாம். அந்த சமயத்தில் நமக்கு ஏசி போட வேண்டிய தேவை இருக்காது. மித்தபடி 9 to 10 மாதம் எவ்ரி வருடம் நம்மளுக்கு வெயில் தான். அதுவும் பீக் சம்மர்னு சொல்கிறது ஏப்ரல், மே, ஜூன். அதனால தான் பள்ளிக்கு கூட விடுமுறையெல்லாம் விட்டுறாங்க குழந்தைங்களுக்கு. இந்த சம்மர், இந்த கடுமையான வெயில் தாக்கத்திலிருந்து கர்ப்பிணி பெண்கள் தங்களை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது நிறைய தண்ணி குடிக்கணும். ஹைட்ரேஷன், தண்ணி தான் ரொம்ப முக்கியம். எவ்வளவுக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அப்போ நம்ம ஸ்வெட்டுனால் நமக்கு வெளியேறக்கூடிய உப்புச்சத்து மற்றும் தாதுச்சத்து எல்லாத்தையுமே ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இரண்டாவது நிறைய பானங்கள் லைக் நுங்கு, இளநீர், ஜூஸஸ்ஸு, மோர், இந்த மாதிரி நீங்கள் லிம்கா இல்லைன்னா நம்ம பானங்கள் காற்றுக்கு ஏற்றிய பானங்களை தவிர்த்துட்டு ஜூஸஸ் நிறைய குடிக்கணும் உங்களுக்கு. மூன்றாவது அதிகமாக அந்த உச்சி வெயிலில் வெளியில் போகிறது தவிர்க்கணும். முக்கியமாக நீங்கள் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தால் ஒரு 10-11 மணிக்குள்ளே காலையில் நீங்கள் முடிச்சுக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் ஒரு 4 o'clock 5 o'clock வெயில் தாழ்ந்த பிறகு நீங்கள் வெளியே போகிற மாதிரி நீங்கள் வழக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா உச்சி வெயிலேருந்து உங்களை காப்பாற்றிக்கணும். வேறு வழியே இல்லை, போக தான் வேணும் அப்படின்ற தருணத்தில் கண்டிப்பாக ஒரு குடையோ இல்லை ஒரு கூலிங் கிளாஸஸ், ஒரு கண்ணாடியோ போட்டு நீங்கள் வெளியில் போகலாம். முக்கியமாக வெளியில் போகும்போது தண்ணி பாட்டிலை எடுக்க மறந்துடாதீங்க. கூடிய அளவு வீட்டில் உள்ள சுத்தமான தண்ணீரை குடிக்கிறது நல்லது. வெளியில் கடைங்கள்லையும் இல்லை நம்ம பாட்டில் தண்ணிகளையோ அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டிலையே காய்ச்சி ஆற வச்ச தண்ணீரை குடிக்கிறது நல்லது. முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, நம்ம வெயிலில் போயிட்டு வந்த உடனே நம்மளுக்கு பயங்கர தாகம் எடுத்து நேராக போய் நம்ம ஃப்ரிட்ஜை திறந்து ஐஸ் கோல்டு வாட்டரை எடுத்து நம்ம கடகடன்னு குடிச்சிருவோம். அது ரொம்ப ரொம்ப நமக்கு உடம்புக்கு கெடுதி. அதனால் நிறைய சளி பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே நார்மல் டெம்பரேச்சரில் உள்ள தண்ணியவே நீங்கள் குடித்து பழகிறது ரொம்ப நல்லது. சில பேர் இதமான சூட்டில் உள்ள தண்ணியை கூட குடிச்சுக்கோங்க, அப்போ தாகம் சட்டுன்னு குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆடைகள், கூடிய அளவு நம்ம பருத்தி ஆடைகளை தான் நம்ம அணிவினோம். சிந்தட்டிக்காக உள்ளது, ஷிஃபான் க்ளோத்தோ நைலான் சாரீஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். பாலியஸ்டர் இதெல்லாம் வியர்வையை உறிஞ்சாது. அதனால் காட்டன் துணிகளை நீங்கள் வேர் பண்ணுறது, லூஸான காட்டன் துணிகள், கூடிய அளவு டைட்டான ஒரு ட்ரெஸ்ஸஸ் போடுறத அவாய்ட் பண்ணுங்கள். தண்ணி கஷ்டம்தான் புரியுது, இருந்தாலும் 2 நேரம் குளித்தா ரொம்ப நல்லது. கர்ப்பிணி பெண்கள் காலை சாயங்காலம் 2 நேரம் குளித்தா ஈவினிங் டைமில் அவங்களுக்கு தூக்கத்துக்கும் ரொம்ப நல்லது அவங்களுக்கு. அண்டு ஃபேனு, ஏசி, முக்கியமாக ஏசியை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஏசி அந்த நேரத்துக்கு நமக்கு ஒரு சுகமாக இருந்தால் கூட அது வியர்வை வெளியே வராமல் உள்ளே தங்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதனால் கூடிய அளவு நீங்கள் நிழலான இடங்களில் ஒரு மிதமான மின்விசிறிக்கு கீழே நீங்கள் இருந்துக்கலாம். அண்ட் நிறைய யோகா அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அண்ட் கூடிய அளவு ரொம்ப காரமான உணவுகள், பிரியாணி, நல்ல காரசாரமான ஒரு குழம்பு வகைகள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மோர், இளநீர், தயிர் இதெல்லாம் உங்கள் இதில் நிறைய சேர்த்துக்கோங்க. வெள்ளரிக்காய், சாலட்ஸு, தர்பூசணி, கிட்னி பழம் இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோடை காலத்திலிருந்து நீங்கள் அதை உங்களை குளிர்காலமாக மாற்றிக்கலாம்.